Good morning student. In this next unit, electromagnetic induction and alternating current. Sorry, unit 4, unit 5 முடிஞ்சிருச்சு. The next unit electromagnetic induction and alternating current. ரெண்டு பார்ட் இருக்குதுல, electromagnetic induction and alternating current. மின்காந்த தூண்டல் மற்றும் மாறுதிசை மின்னோட்டம். எலக்ட்ரோமேக்னட்டிக் இண்டக்ஷன்னா மின்காந்த தூண்டல், ஆல்டர்னேட்டிவ் கரண்ட்னா மாறுதிசை மின்னோட்டம், ஏசி கரண்ட். சரியா? அதில் உனக்கு 4.1 எலக்ட்ரோமேக்னட்டிக் இண்டக்ஷன் கொடுத்துருப்பாங்க. எலக்ட்ரோமேக்னட்டிக் இண்டக்ஷனோட இன்ட்ரோடக்ஷன். சரியா? கவனி, in this previous chapter, அதாவது யூனிட் 3ல் பார்த்தோம் அப்படின்னா என்ன பேசிக் கான்செப்ட் இருக்கும் அப்படின்னா, whenever an electric current flows through a conductor. சரியா? ஒரு கண்டக்டரில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா எலக்ட்ரிக் கரண்ட்டை பாஸ் பண்ணுறோம். எலக்ட்ரிக் கரண்ட் ஃப்ளோ ஆகும். எலக்ட்ரிக் கரண்ட் ஃப்ளோ ஆகும்பொழுது அந்த கண்டக்டரை சுற்றி இட் ப்ரொடியூசஸ் ஏ மேக்னெட்டிக் ஃபீல்ட் அரவுண்ட் இட். சரி, அந்த கண்டக்டரை சுற்றி என்ன ப்ரொடியூஸ் ஆகும் அப்படின்னா மேக்னெட்டிக் ஃபீல்ட் ப்ரொடியூஸ் ஆகும். சரியா? அப்போ மேக்னெட்டிக் ஃபீல்ட் ப்ரொடியூஸ் ஆகும் அல்லது மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ். அந்த மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் எப்படி ப்ரொடியூஸ் ஆகுங்கிறத நான் அடுத்த டாப்பிக்கில் உனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ மேக்னெட்டிக் ஃபீல்டுனாலும் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸுனாலும் ஒன்றுன்னு பேஸ் பண்ணிக்க. ஆனால் லெட்டர்ஸ் வேறு. சரி, மேக்னெட்டிக் ஃபீல்டுனா பிங்கிற லெட்டர்ஸ் இருக்கும். மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் அப்படின்னா பை இருக்கும், பைங்கிற எழுத்து இருக்கும். சரியா? அப்போ மூணாவது யூனிட்டுடைய பேசிக் கான்செப்ட் என்ன அப்படின்னா, ஒரு கண்டக்டரில் கரண்ட்டு பாஸ் ஆகும். சரியா? கரண்ட்டு ஃப்ளோ ஆகும்பொழுது அந்த கண்டக்டரை சுற்றி தென் மேக்னெட்டிக் ஃபீல்டு ப்ரொடியூஸ் ஆகும். தென் இங்கே இருக்கிற கான்செப்ட் என்ன அப்படின்னா, இந்த கான்செப்டை யார் ப்ரொப்போஸ் பண்ணதுன்னா, திஸ் வாஸ் டிஸ்கவர்ட் பை ஹென்ஸ் கிறிஸ்டியன் ஒயர்ஸ்டேட். சயின்டிஸ்ட் நேம் யாருன்னா ஹென்ஸ் கிறிஸ்டியன் ஒயர்ஸ்டேட்டுங்கிற சயின்டிஸ்ட்டு மேலே உள்ள கான்செப்டை ப்ரொப்போஸ் பண்ணார். தென் லேட்டர் ஆம்பியர் proved that a current carrying loop behaves like a bar magnet. சரியா? அதுக்கப்புறம் என்ன பண்ணார் அப்படின்னா ஆம்பியருங்கிற சயின்டிஸ்ட்டு, சரியா, ஒரு கரண்ட் கேரிங் லூப் இருந்ததுன்னா அந்த கரண்ட் கேரிங் லூப்பு எப்படி ஆக்ட் பண்ணும் அப்படின்னா பிஹேவ்ஸ் லைக் ஏ பார் மேக்னட். சரியா? ஏன் ஒரு கரண்ட் கேரிங் அப்படின்னா, கரண்ட் கேரிங் லூப் அப்படின்னா இஸ் ஏ கண்டக்டர். சரியா? கண்டக்டரில் நிறையா ஷேப் இருக்குது. சர்க்குலர் ஷேப் இருக்குது, இந்த லூப் க்ளோஸ்டு லூப் இருக்குது. அப்போ அந்த லூப்பில் கரண்ட்டு பாஸ் ஆகும்பொழுது மேக்னெட்டிக் ஃபீல்ட் ப்ரொடியூஸ் ஆகும். மேக்னெட்டிக் ஃபீல்டு எப்படி ப்ரொடியூஸ் ஆகும் அப்படின்னா, ஒரு மேக்னெட் இருந்தால் தான் அது ஆப்ஜெக்டோ அல்லது ஒரு மெட்டீரியலோ அல்லது ஒரு கண்டக்டாரோ மேக்னெட்டிக் ஃபீல்டோடைய ப்ராப்பர்ட்டி இருந்தால் தான் அது மேக்னெட்டாக ஆக்ட் பண்ணும். சரியா? அப்போ மூணாவது யூனிட்டுடைய கான்செப்ட் என்ன அப்படின்னா, ஒரு கண்டக்டரில் கரண்ட் பாஸ் ஆகும்பொழுது மேக்னெட்டிக் ஃபீல்ட் ப்ரொடியூஸ் ஆகும். அப்போ மேக்னெட்டிக் ஃபீல்டுடைய ப்ராப்பர்ட்டி என்ன? எந்த பொருளுக்கு நியரஸ்ட்டாக இருந்தாலும் அதை அட்ராக்டிவ் பண்ணும். சரியா? கவரக்கூடிய பண்பு. பேசிக் கான்செப்ட் அதுதான். நம்ம சாதாரண கான்செப்ட் என்னென்னா, ஒரு மேக்னெட் எடுத்துக்கிட்டு அந்த மேக்னெட் என்ன பண்ணுறோம் அப்படின்னா சரௌண்டிங் ஸ்பேஸில் பர்டிகுலர் பிளேஸில் ஃபிக்ஸ் பண்ணும்பொழுது தென் அந்த மேக்னெட்டுக்கு நியரஸ்ட்டாக, சரியா, க்ளோஸ்டாக உள்ள ஸ்மால் மேக்னெட்டிக் பார்ட்டிக்கல், அதாவது சிறு சிறு இரும்பு துகள்கள் எல்லாமே என்ன பண்ணும் அப்படின்னா அப்சார்ப் பண்ணிடும், அட்ராக்டிவ் பண்ணும். சரியா? அப்போ அந்த மேக்னெட் என்ன பண்ணோம் அப்படின்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கிறதால அங்கே மேக்னெட்டாக ஆக்ட் பண்ணும். அப்போது ஒரு க்ளோஸ்டு லூப்பு ஒரு கண்டக்டர் எப்போ ஆக்ட் பண்ணணும் அப்படின்னா பார் மேக்னெட்டாக அந்த க்ளோஸ்டு லூப்பில் கரண்ட்டு பாஸ் ஆகணும். கரண்ட்டு பாஸ் ஆகிறதால மேக்னெட்டிக் ஃபீல்டு அங்கே ப்ரொடியூஸ் ஆகும். அப்போ மேக்னெட்டிக் ஃபீல்டு அங்கே அந்த க்ளோஸ்டு லூப்பில் இருக்குதுன்னு அர்த்தம். சரியா? அப்போ அந்த கண்டக்டர் ஒரு பார் மேக்னெட்டாக ஆக்ட் பண்ணும். சரியா? தீஸ் ஆர் த மேக்னெட்டிக் எஃபெக்ட் ப்ரொடியூசஸ் பை த எலக்ட்ரிக் கரண்ட். சரியா? இது எதனுடைய எஃபெக்ட் அப்படின்னா மேக்னெட்டிக் எஃபெக்டுடைய கான்செப்டை கொடுத்துருப்பாங்க. சரி, இது மூணாவது யூனிட்டுடைய கான்செப்ட் இது தான். தென் ஃபிசிக்கல் சயின்டிஸ்ட் then began to think of the converse effect. சரியா?
அந்த கான்செப்டை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கன்வர்ஸ் பண்ணுறாங்க. சரியா, கன்வர்ஸ் மீன்ஸ் மாற்றி அமைக்கிறாங்க. சரியா, இஸ் இட் பாசிபிள் டு ப்ரொடியூசஸ் ஆன் எலக்ட்ரிக் கரண்ட் வித் த ஹெல்ப் ஆஃப் மேக்கண்டி ஃபீல்டு. சரி, அந்த கான்செப்ட் என்ன? ஒரு கண்டக்டாருக்கு எலக்ட்ரிக் கரண்ட்டை பாஸ் பண்ணுறோம். இப்போ கண்டக்டாரில் மேக்கண்டி ஃபீல்டு ப்ரொடியூஸ் ஆகும். அதே கான்செப்ட் பார். A series of experiments were conducted to establish the converse effect. These experiments were done by Michael Faraday of UK and Joseph Henry of USA almost simultaneously and independently. சரி, இவங்க ரெண்டு பேருமே என்ன பண்ணாங்க அப்படின்னா மைக்கேல் ஃபேரடே அண்டு ஜோசப் ஹென்ரி. சரியா, அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை சைமல்டேனியஸாக சரியா ரிப்பீட்டடாக செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க. This attempt became successful and lead to the discovery of the phenomenon is called electromagnetic induction. அப்போ எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷன்னா என்னன்னு உனக்கு உள்ளார படிக்கலாம். சரியா, இவங்க ரெண்டு பேரும் என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா மைக்கேல் ஃபேரடேவும் ஜோசப் ஹென்ரியும் எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷனை கண்டுபிடிச்சிருக்காங்க. எந்த கான்செப்ட்லேருந்து? அந்த 3வது யூனிட் கான்செப்ட்லேருந்து இந்த எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷனை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அப்போ எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷன்னா என்ன? சரியா, சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா அந்த 3வது யூனிட்டுடைய கான்செப்ட்டு. சரியா, அதாவது ஒரு கண்டக்டரில் எலக்ட்ரிக் கரண்ட் பாஸ் ஆகும்போது மேக்கண்டி ஃபீல்ட் ப்ரொடியூஸ் ஆகும். அப்போ அதனுடைய கன்வர்ஷன் எஃபெக்ட். கன்வர்ஷனாக என்னது? மறுதலை. சரியா, அப்போ அதுக்கு ஆப்போசிட்டான ஒரு எஃபெக்டை இங்கே கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. தென் மைக்கேல் ஃபேரடே இஸ் கிரியேட்டட் வித் த டிஸ்கவரி ஆஃப் எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷன் இன் 1831. சரியா, மைக்கேல் ஃபேரடே என்ன ப்ரொப்போஸ் பண்ணார் அப்படின்னா எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷனை 1831 ப்ரொப்போஸ் பண்ணுறார். சரியா, எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷனை மின்காந்த தூண்டல்னு. இதை யாரை ப்ரொப்போஸ் பண்ணதுன்னா மைக்கேல் ஃபேரடே. சரிப்பா, அப்போ இந்த கான்செப்ட் ஃபுல்லாகவே எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷன் இருக்கும். என்ன இருக்கும்? எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷன்னா என்னென்னு. அப்போ எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷன்னா உள்ளார என்னென்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த மேக்கண்டி ஃபீல்டு ப்ரொடியூஸ் ஆகுதுன்னு சொன்னோம் பார். அதாவது ஒரு கண்டக்டாரில் எலக்ட்ரிக் கரண்ட் ஃப்ளோ ஆகும்பொழுது அந்த கண்டக்டாரை சுற்றி மேக்கண்டி ஃபீல்டு ப்ரொடியூஸ் ஆகும். சரி, அந்த மேக்கண்டி ஃபீல்டுனாலும் மேக்கண்டி ஃப்ளக்ஸுனாலும் ஒன்றுன்னு சொன்னோம் பார். சரியா, அது எப்படி சேம்னு சொல்கிறோம் அப்படிங்கிற கான்செப்டை அடுத்தது கொடுத்துருப்பாங்க. சரியா, அப்போ இந்த சாப்டர் லெட் அஸ் see a few experiment of Faraday. சரியா, இந்த எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷனை ப்ரொப்போஸ் பண்ணுறதுக்கு மைக்கேல் ஃபேரடே சம் டிஃப்ரெண்ட் எக்ஸ்பெரிமெண்ட்டை உனக்கு கொடுத்துருப்பாங்க. The result and the phenomenon of electromagnetic induction. Before that we will recollect the concept of magnetic flux linked with the surface area. அப்போ எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷன் ப்ராசஸ்ஸு உனக்கு தெரியணும் அப்படின்னா அதனோட ரிலேட்டடாக இருக்கக்கூடிய மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் லிங்க்டு வித் த சர்ஃபேஸ் ஏரியா. சர்ஃபேஸ் ஏரியாவோட மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் லிங்கில் இருக்கணும். அப்போ சர்ஃபேஸ் ஏரியானா உனக்கு என்ன ஆப்ஜெக்ட் இருக்கோ அந்த ஆப்ஜெக்டுடைய ஏரியா, அந்த ஏரியாவோட எது லிங்கில் இருக்கணும், எது க்ளோஸில் இருக்கணும். சரியா, எது ரிலேட்டிவில் இருக்கும் அப்படின்னா மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் ரிலேட்டிவில் இருந்தால் தான் அங்கே எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷனுங்கிற ப்ராசஸ் ஃபார்ம் ஆகும். சரிப்பா, அப்போ மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ்னால் என்னென்னு கொடுத்துருப்பாங்க. மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் காந்த பாயம்னு அர்த்தம். மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ்னு என்னது? காந்த பாயம். தென் இட் இஸ் லெட்டர்ஸ் பை பி. மேக்னெட்டிக் ஃபீல்டுன்னா பி, மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் அப்படின்னா பை பி. சரியா, ரெண்டுக்கும் லெட்டர்ஸ். இப்போ மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ்னால் கவனி, இது இம்பார்ட்டன்ட் 2 மார்க் கொஸ்டின். த மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் த்ரூ ஆன் ஏரியா ஏ in a magnetic field is defined as the number of magnetic field lines passing through that area normally and is given by the equation. சரியா, ஈக்குவேஷன் வரைக்கும் கொடுத்துருப்பாங்க. மேக்னெட்டிக் ஃபீல்டுனா என்ன எழுதுற அப்படின்னா த்ரூ ஆன் ஏரியா ஏ இன் a magnetic field is defined as the number of magnetic field lines passing through that the area is normally. என்ன மீனிங்னா ஒன்றும் இல்லை, நம்மளுக்கு ஒரு சர்ஃபேஸ் ஏரியா கொடுத்துருக்குறாங்க. சரியா, சர்ஃபேஸ் ஏரியான்னு சொல்கிறது போல்
ஒரு க்ளோஸ்டு ஏரியா இருக்குது, டயக்ராம் உனக்கு இருக்கும். சரியா? அந்த க்ளோஸ்டு ஏரியாவில் என்ன பண்ணுறேன் அப்படின்னா மேக்கண்டி ஃபீல்டை ப்ரொடியூஸ் பண்ணுறேன். அப்போ மேக்கண்டி ஃபீல்டு என்ன பண்ணோம் அப்படின்னா மேக்கண்டி ஃபீல்டு லைன்ஸை ப்ரொடியூஸ் பண்ணும். அப்போ அந்த க்ளோஸ்டு சர்ஃபேஸ் ஏரியாவில் எவ்வளவு மேக்கண்டி ஃபீல்டு லைன்ஸ் பாஸ் ஆகுதோ அதை தான் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ்னு சொல்லணும். அதான் அங்கே கொடுத்துருப்பாங்க, த நம்பர் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்டு லைன்ஸ் பாசிங் த்ரூ தட் த ஏரியா நார்மலி. நம்மளுக்கு என்ன ஏரியா இருக்குதோ கிவன் ஏரியா க்ளோஸ்டு ஏரியா இருக்கிறதால அந்த க்ளோஸ்டு ஏரியாவில் எவ்வளோ லைன் பாஸ் ஆகுது, த நம்பர் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்டு லைன்ஸ் பாசிங் த்ரூ த ஏரியா நார்மல். சரியா? அப்போ அதை ஃபார்முலா எப்படி பேஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா πb = தென் க்ளோஸ்டு இன்டகரல் இருக்குது. சரியா? அதாவது இன்டகரல் a b வெக்டார் டாட் dA வெக்டார். b வெக்டார் இஸ் ஏ மேக்னெட்டிக் ஃபீல்டு, dAங்கிறது சர்ஃபேஸ் ஏரியா, நம்மளுக்கு என்ன ஏரியா இருக்கோ அது ஏரியா. = ஸ்கேலாரில் மல்டிப்ளை பண்ணும்பொழுது தென் BA cos θ. BA cos θ, அதாவது பிங்கிறது மேக்னெட்டிக் ஃபீல்டு, கிவன் ஏரியா A இருக்கும். கிவன் ஏரியா என்னது A இருக்கும். தென் பேரலாக இருந்தது அப்படின்னா, அதாவது மேக்னெட்டிக் ஃபீல்டு லைன்ஸுக்கு மேக்னெட்டிக் ஃபீல்டோ அல்லது சர்ஃபேஸ் ஏரியாவோ பேரலாக இருந்தது அப்படின்னா தென் BA cos θ. பர்பண்டிகுலராக இருந்தது அப்படின்னா BA sin θ வந்துடும். BA sin θ வந்துடும். 4.1 உனக்கு பேரலே கொடுத்துருப்பாங்க. தென் πb = BA cos θ வந்துடும். சரிப்பா? வேர் த இன்டகரல் இஸ் டேக்கன் ஓவர் த ஏரியா A and theta is the angle between the direction of magnetic field and the outward normal to the area. ஆங்கிளுங்கிறது மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கும் அவுட்வர்ட் நார்மல் டு தி ஏரியா, அதாவது ஏரியா எப்படி இருக்குன்னா நார்மலாக இருக்கணும். எதுக்கு? மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு ஏரியா நார்மலாக இருக்கணும். ரெண்டுத்துக்குள்ள ஆங்கிள் தீட்டா ஆங்கிள். சரியா? அதை 2 ஈக்குவேஷனை உனக்கு கொடுத்துருப்பாங்க. தென் 2 டயக்ராம் இருக்கும், ஒன்று பேரலாக இருக்கும் மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு. தென் அந்த ரெட் கலர் ஆரோ மார்க்கு பேரலாக இருக்கும். பேரலாக இருந்தால் θ = 0 டிகிரி. பர்பண்டிகுலராக இருக்கும். பர்பண்டிகுலராக இருந்தால் தென் θ = 90 டிகிரி போயிடும். அப்போ இஃப் தி மேக்னெட்டிக் ஃபீல்டு B வெக்டார் இஸ் யூனிஃபார்ம் ஓவர் த ஏரியா A அண்ட் இஸ் பர்பண்டிகுலர் டு தி ஏரியா. சரியா? அப்போ பர்பண்டிகுலராக இருந்ததுன்னா தென் πb = BA cos θ வந்துடும். தென் தீட்டாவோட வேல்யூ அங்கே 0 டிகிரி. அப்போ cos 0வோட வேல்யூ 1, தென் πb = BA வந்துடும். இன்ட்டு 1 தான் பிஏவோட மல்டிப்ளை பண்ணால் அதான். தென் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸோட யூனிட்டு டெஸ்லா மீட்டர் ஸ்கொயர் வரும். டீங்கிறது கேபிட்டல் டீங்கிறது டெஸ்லா மீட்டர் ஸ்கொயர். சரியா? இட் இஸ் ஆல்சோ மெஷர்ட் பை வெபர். வெபருடைய சிம்பிள் WB இருந்ததுன்னா வெபர். மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸோடைய அனதர் யூனிட் வெபர். 1 வெபர் = 1 டெஸ்லா மீட்டர் ஸ்கொயருக்கு ஈக்குவலாக இருக்கும். சரியா?